முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் நலமாக இருப்பதாகவும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ பரிசோதனையில் இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே முதல்வருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததாகவும் முதல்வர் நலமாக உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டதாகவும் அவர் தற்போது நலமோடு இருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். 4வது நாளாக மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை முதல்வர் மேற்கொண்டு வருகிறார். இச்சூழலில் அவரை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் முதல்வருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதில் அடைப்பு எதுவும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் தற்போது முதல்வர் நலமுடன் இருப்பதாகவும் துரைமுருகன் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்றும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் தெரிவித்த கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் தனிப்படைகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள், 20க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள் என 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ரயில் நிலையங்களில் குற்றவாளியின் படத்தை ஒட்டியும் தேடுதல் வேட்டையை நடத்தி வருகின்றனர். பிரியாணி கடைக்காரருடன் ஏற்பட்ட திருமணத்தை மீறிய உறவால் 2 குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 7 ஆண்டுகள் நடைபெற்று வந்த வழக்கில் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அன்புமணி மேற்கொள்ள இருக்கும் நடைபயணத்தால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக தலைமை அலுவலகம் தைலாபுரத்திலேயே தொடர்ந்து செயல்படும் என்றார். சென்னையிலோ வேறெங்குமோ பாமக தலைமையகம் வைத்திருந்தால் சட்டத்திற்கு புறம்பானது எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். ஆடி அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் புனித நீராட ஏராளமானோர் குவிந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடலில் முன்னோர்கள் நினைவாக பிதுர் தர்ப்பணம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2 நாடுகளில் பிரதமர்கள் மோடி மற்றும் கெய்ர் ஸ்டார்மர் முன்னிலையில் 2 நாட்டு வர்த்தக அமைச்சர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அறிவித்துள்ளார். வர்மா மீதான நடவடிக்கை குறித்து முந்தைய தலைமை நீதிபதியுடன் தானும் ஆலோசனை செய்ததாகவும் பதவி நீக்க பரிந்துரைக்கு தானும் உடன்பட்டதாகவும் தற்போதைய தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்தார். அப்படிப்பட்ட சூழலில் வர்மாவின் மேல்முறையீட்டை தான் விசாரிப்பது சரியானது அல்ல என்று குறிப்பிட்டு வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மேலும் வர்மாவின் வழக்கை விசாரிக்க விரைவில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் 50 பேருடன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது. சைபீரியாவைச் சேர்ந்த அங்காரா நிறுவனத்துக்கு சொந்தமான AN-24 என்ற அந்த விமானம் 50 பயணிகளுடன் சீன எல்லை அருகே அமூர் என்ற பகுதிக்கு புறப்பட்டுச் சென்றது. சில நிமிடங்களில் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை அந்த விமானம் இழந்த நிலையில் தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நியாயமான நேர்மையான தேர்தல்களை நடத்தவும் வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்கவும் உதவும் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் பீகார் சட்டமன்றத்திலும் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தெலங்கானா பாஜக மூத்த தலைவரான பண்டாரு தத்தாத்ரேயாவுக்கு துணை ஜனாதிபதி பதவி அளிக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவருக்கு பாஜக அரசு இழைத்து வரும் தீங்குகளுக்கு பரிகாரம் செய்ய முடியும் என்றும் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். வீட்டு பணிப்பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வழக்கில் ஜாமீன் கேட்டும் மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் மதச்சார்பற்ற ஜனதா தள முன்னாள் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா சிறையில் உள்ளார். ஜாமீன் வழங்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுக்களை சிறப்பு நீதிமன்றம், கர்நாடகா உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தன.
3000 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் மோசடி தொடர்புடைய வழக்கில் அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் எஸ் வங்கியிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டது. மும்பை மற்றும் டெல்லியில் உள்ள 50 நிறுவனங்கள் மற்றும் 25 நபர்களைச் சேர்ந்த 35 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடைபெற்றதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் 2 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பல நிமிடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகளில் மண் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட மின்மாற்றிகள் சேதமடைந்துள்ளதாகவும் 232 இடங்களில் குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநிலத்தின் அவசர கால கட்டுப்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 பேர் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகாராஷ்டிர மாநில அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதிகள் MM சுந்தரேஷ், N கோட்டீஸ்வர் சிங் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விடுவிக்கப்பட்டவர்கள் அனைவரும் விளக்கம் தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் கோரியுள்ளனர். UPI முறையில் நடைபெறும் பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக GST அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்புவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் வெள்ளிக்கிழமை வணிகர்கள் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளனர். பெங்களூருவில் வணிகர்கள் ஜிபே, போன்பே போன்ற முறைகளில் மேற்கொண்ட பண பரிவர்த்தனைகள் 40 லட்சம் ரூபாயை தாண்டினால் அது தொடர்பாக GST அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பி வருகின்றனர். இதுவரை 6000 நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. தேர்தலின் போது ஆன்லைன் மூலம் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி வீட்டில் இருந்தபடியே தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வேட்பாளர்கள் தங்கள் செல்போன் எண் கொடுத்து வாக்காளர் அடையாள எண், சொத்து விவரங்களை பதிவேற்றி வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல்களில் இந்த முறை நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நிறைபுத்திரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி நடை திறக்கப்படுகிறது. ஆடி மாத பூஜைகள் நிறைவடைந்து நடை சாத்தப்பட்டதை அடுத்து 18ஆம் படி நடைப்பந்தல், கொடிமரம் உள்பட அனைத்து பகுதிகளும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டன. இதனையடுத்து வரும் 30ஆம் தேதி நடைபெறும் நிறைபுத்திரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. சென்னையில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள இளையராஜாவின் சிம்பொனி நிகழ்ச்சி குறித்த முன்னேற்பாடுகள் மற்றும் பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. முதன்மைச் செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பிற துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிவதற்கான டைட்டானியம் பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 2500 ரூபாய் கட்டணத்தில் 10க்கும் அதிகமான புற்றுநோய் பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டறியலாம் என மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 4 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திமுக அரசு செயல்படுத்தும் கல்வி மேம்பாட்டு திட்டங்களின் பலனாக அரசு தொடக்க பள்ளிகளில் 3,94,016 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியனாக தமது கடமையை செய்ய இருப்பதில் பெருமை என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக வெள்ளிக்கிழமை பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்லும் முன்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் தமது கன்னி பேச்சு எவ்வாறு இருக்கும் என்பதை மாநிலங்களவையில் வெளிப்படுத்த உள்ளதாக கூறினார். ஆடிப்பெருக்கையொட்டி சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் சுவாமி கோயிலுக்கு சிறப்பு பேருந்து சேவைகளை விருதுநகர் மண்டல போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட 9 கிளைகளிலிருந்து சுமார் 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தற்காலிகமாக செயல்படும் நியாய விலைக் கடையில் ரேஷன் அரிசி மூட்டைகள் கழிவறையில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துர்நாற்றம் வீசும் சுகாதாரமற்ற கழிப்பறையில் ரேஷன் அரிசி இருப்பு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவது குறித்து பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இதுகுறித்து வட்ட வழங்கல் அலுவலர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அரசிராமணி பேரூராட்சியின் குப்பைகளை சேகரிக்க குறுக்குப்பாறையூரில் 1,05,00,000 ரூபாய் மதிப்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட வளாகம் கட்டப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழலும் வேளாண்மையும் பாதிக்கப்படும் என விவசாயிகள் எதிர்த்து வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தனியார் விடுதிக்குள் நுழைந்த கரடி அங்கு ஃப்ரீசரில் இருந்த ஐஸ்கிரீமை ருசித்த வீடியோ வைரல் ஆகியுள்ளது. உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் உள்ள பேரார் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் தங்கும் விடுதிக்குள் கரடி ஒன்று புகுந்தது. அங்கிருந்த ஃப்ரீசர் பெட்டியின் மீது கால் வைத்த கரடி அதிலிருந்த ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிடத் தொடங்கியது. கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஒற்றை யானை புகுந்த வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அவ்வப்போது வனவிலங்குகள் நடமாட்டம் தென்படுவது இயல்பு. இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். உடனடியாக அவர்கள் கூச்சலிட்டு யானையை விரட்டினர். தஞ்சாவூரில் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு 35 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்படும் என அமைச்சர் சுவாமிநாதன் அறிவித்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த விழாவில் பேசிய அமைச்சர் சுவாமிநாதன், தஞ்சாவூரில் 55 கோடி ரூபாயில் சோழ அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றார். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பயனாளி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 2ஆம் கட்டமாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பொதுமக்களின் திட்டங்களை அணுகும் விதம் குறித்தும் அதிகாரிகளின் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். அப்போது பட்டா மாறுதலுக்காக நீண்ட நேரமாக காத்திருந்த ஒரு பயனாளி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கெட்டுப்போன முட்டை வழங்கப்பட்டதாக புகார் எழுப்பியவரிடம் அங்கன்வாடி பணியாளர் அலட்சியமாக பதிலளித்த ஆடியோ வைரலாகியுள்ளது. குருசு கோயில் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற தனது குழந்தைக்கு கெட்டுப்போன முட்டை வழங்கப்பட்டதாக பெண் ஒருவர் அங்கன்வாடி பணியாளர் ரோசில்டாவிடம் அலைபேசியில் கேட்டுள்ளார். அப்போது அவர், அரசாங்கமே அப்படித்தான் தருகிறது என்று பதிலளித்துள்ளார். இதனிடையே அலட்சியமாக பதிலளித்த அங்கன்வாடி ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ராமநாதபுரத்தில் குழந்தைகளின் கண் முன்னே கூலிப்படையை ஏவி மனைவியை கொலை செய்த விவகாரத்தில் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னிராஜபுரம் அருகே இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரான விஜயகோபாலை பிரிந்து 9 வயது மகன் 7 வயது மகளுடன் அவரது மனைவி ஜெர்மினி வசித்து வந்தார். இதனிடையே கணவரிடம் விவாகரத்து, ஜீவனாம்சம் கோரி அவர் வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெர்மினியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவர் விஜயகோபால் கூலிப்படையை ஏவி மனைவியை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்குள் செல்போன் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடை அடைத்த பிறகு இரவு நேரத்தில் SP பாண்டியராஜன் சாமி தரிசனம் செய்த வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. கோயில் ஊழியர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் பக்தர்கள் செல்போன் எடுத்துச் செல்ல கோயில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகமும் ஈரப்பதமும் அதிகரித்துள்ளதால் பகல் நேரத்தில் குளிர் மேலும் அதிகரித்துள்ளது. ஆடி அமாவாசையொட்டி ஈரோடு மாவட்டம் வண்ணாரியம்மன் கோயிலில் தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். கோயில் முன்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபட்டதோடு குண்டத்தில் உப்பு மிளகு தூவி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். சந்தனக்காப்பு அலங்காரத்தில் வண்ணாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பக்தர்களின் வருகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னையில் உள்ள பம்மல் கலைஞர் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் சீரமைக்க கோரி சேற்றில் கீரையை நட்டு நூதன போராட்டம் நடைபெற்றது. மழை காரணமாக சாலை முழுவதும் மோசமான நிலையில் உள்ளது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக தெரிவிக்கின்றனர். டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான சிலம்பு போட்டியில் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 9 மாணவ மாணவிகள் தங்கப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்த வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மருத்துவமனை அருகே யானை நடமாடியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் யானையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அங்குள்ள மருத்துவமனைக்கு மிக அருகே யானை வந்ததால் அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் சாலையை திறக்க கோரிக்கை வலுத்துள்ளது. விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நெரிசலை குறைக்கும் வகையில் மன்னவனூரிலிருந்து பேரிஜம் ஏரி வழியாக நகருக்கு வரும் நெடுஞ்சாலையை மேல்மலை பூர்வக்குடி மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
தாய்லாந்து கம்போடியா நாடுகளுக்கு எல்லை விவகாரம் தொடர்பாக மோதல் தீவிரமடைந்துள்ளது. இரு நாட்டு படைகளும் எல்லையில் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியர்களுக்கு வேலை கொடுப்பதை நிறுத்திக் கொண்டு அமெரிக்கர்களை பணியில் சேருங்கள் என கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் AI வேலைவாய்ப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற டிரம்ப், அமெரிக்க நிறுவனங்கள் உள்நாட்டவருக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கே முக்கியத்துவம் தர வேண்டும் என அறிவுறுத்தினார். பருவநிலை மாற்ற விவகாரம் உலகின் இருப்புக்கே ஆபத்தான ஒன்று என்றும், எனவே அதற்கு ஒருங்கிணைந்து தீர்வு காண வேண்டிய கடமை அனைத்து நாடுகளுக்கும் உள்ளது என்றும் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சர்வதேச சட்டங்களுக்கு அடிபணிந்து அனைத்து நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் அந்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புகை வெளியேற்றம் போன்ற கட்டுப்பாடுகளை பின்பற்ற தவறுவது சட்டமீறலாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்நீதிமன்றம் கூறியுள்ளது. மெட்டா நிறுவனம் தனது சமூக தளங்கள் சிறுவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் வகையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன்படி மெட்டாவின் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தளங்களில் சிறார் பாலியல் தொடர்பான பதிவுகள் அடங்கிய 6,35,000 கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. ஆப்பிள் நிறுவனம் முதல் முறையாக மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18 என்ற வரிசையில் தொடங்க உள்ள இந்த போன்களின் விலை $2,000, அதாவது $1,70,000 இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆப்பிளின் போட்டியாளரான சாம்சங் 6 ஆண்டுகளுக்கு முன்பே மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களை களமிறக்கிய நிலையில் ஆப்பிளும் அதே பாதையில் செல்ல உள்ளது.